ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்கப்பா. நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சி பயணத்தில் நம்ம அந்த அகரவரிசையில் கொடுத்துருக்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து அந்த வரிசையில் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வரிசையை கொடுத்துருக்கக்கூடிய அந்த பலகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மெட்டல் இண்டஸ்ட்ரி, உலோக தொழிற்சாலை கீழடியில் நடந்துட்டு இருந்தது. அவங்க பயன்பாட்டுக்கு தேவையான பல பொருள்களையும் வந்து அங்கே இரும்பில் பயன்படுத்தியிருக்காங்க, செய்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கிரேட் அயன் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தேன் இரும்பை பயன்படுத்தி பல பொருள்கள் செய்திருக்காங்க. அந்த இரும்போடு வந்து பலவிதமான பொருள்களையும் கலந்து செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பாஸ்பரஸ் அந்த மாதிரியான பொருள்களையுமே கலந்து செய்திருக்காங்க. சிலிக்கா அதெல்லாமே சேர்த்துருக்காங்க. அதனுடைய உறுதித்தன்மை, துரு பிடிக்கிறத குறைக்கிறதுக்கு அது எல்லாத்துக்குமாக அந்த மாதிரி உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கத்திகள், வாள் மாதிரி இருக்கக்கூடியது, கூர்மையான ஆயுதங்கள், அம்பு, சுத்தியல் போன்ற பொருள்கள், ரிவெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி அணி நிறைய இந்த மாதிரி பாருங்கள். இந்த படத்தில் காமிக்கக்கூடிய எல்லாமே வந்து இரும்பால் செய்யப்பட்டது தாங்க. இரும்பு வந்து எந்த பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம விஐடி, என்ஐடி அங்கே இருந்த எல்லாம் ரிசர்ச் ரிப்போர்ட் நடத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி தொழிற்சாலை. இந்த இரும்பு மட்டும் இல்லைங்க, பலவிதமான தொழில்கள் நடந்ததுக்கு உண்டான ரெசிடியூஸ் தான் அங்கே இருக்குங்க. இப்போ இரும்பு வந்து உருக்கி செய்திருக்காங்க. அந்த இரும்பு உருக்கு ஆலை, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருள்கள், அதனுடைய தாது பொருள்கள், அந்த பொருள்களை செய்து முடித்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய ரெசிடியூஸ் அது எல்லாமே இப்போ ஊதுக்குழல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஓட்டை வழியில் ஊதி அந்த இரும்பை உருக்கி வார்த்து எடுக்கிறது, அதுக்கு உண்டான எல்லாமே வந்து இங்கே கிடச்சிருக்குதுங்க. இந்த மண்ணை வந்து அவங்க தோண்டி எடுத்து பார்க்கும்போது இத்தனை ப்ரூஃபுமே கிடச்சிருக்கு. அதாவது நம்ம கீழடியில் வாழ்ந்த முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே வந்து பல டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஒன்றா ஒரு இடத்துலையும் வந்து ஒரு பொருள் உருவாகிறதுக்காக, உற்பத்தி செய்கிறதுக்காக அவங்க அதை உருவாக்கியிருக்காங்க போல இருக்குதுங்க. உண்மையிலேயே அவங்களுக்கும் வந்து நல்ல டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. இது நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்ங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோ எடுக்கும்போது இருந்து நான் வந்து அந்த ஷேக்கிங் இல்லாமல் எடுக்கிறேன். இது ஏற்கனவே நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் மன்னிச்சிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் ஷேக்கிங் இல்லாமல் நல்லபடியாக எடுக்க பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை மட்டும்